ஆயுதெழுத்து நேர்களுக்கு வணக்கம். வாழ விடு. தமிழகம் நீரின்றி தவிக்கிறது, கருகுகிறது. மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். காவிரி இறுதி ஆணை வந்து, நடுவர் மன்றத்துடைய இறுதி ஆணை வந்து எவ்வளவு ஆண்டுகள் ஆகிறது? கெசட்ல ஏறி எவ்வளவு ஆண்டுகள் ஆகிறது? அதை செயலாக்கம் செய்ய உங்களை தடுப்பது எது? எதனால் தயங்குகிறீர்கள்? தமிழக விவசாயிகள் மீது, தமிழகத்தின் மீது ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று மிக கடுமையாக கர்நாடகாவுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது, ஆலோசனை வழங்கியிருக்கிறது நாட்டுடைய உச்ச நீதிமன்றம். சிறுவாணி விவகாரத்தில் முக்கிய தீர்மானத்தை, ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் அதுசார் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. தமிழக அரசு சரியான நடவடிக்கைகளை, இதுல இன்னும் தேவைப்படக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று வலியுறுத்துகிறது. இப்படி பலதரப்பு பல முயற்சிகளை செய்தாலும் கூட வெள்ளாமை வீடு வந்து சேரவில்லை. காவிரி, சிறுவாணி விவகாரம், பாலாறு அப்படின்னு 3 மாநிலங்களும் 3 வெவ்வேறு விவகாரத்துல ஒரு நதிநீர் பங்கீடு தொடர்பான விஷயங்கள்ல பல சிக்கல்களை தொடர்ந்து கொடுத்து வருகிறது. மத்திய அரசு, மாநில அரசு, நீர்வளத்துறை, நீதித்துறை, அண்டை மாநில அரசுகள், தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகள், மற்ற மாநிலங்களுடைய அரசியல் கட்சிகள் என பல தரப்பும் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. தண்ணீர் பங்கீடு விவகாரம் சரியாக செயல்பட்டது யார், செயல்படாதது யார்? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி அவர்கள் இணைகிறார். பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் இணைகிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு செல்வ பெருந்தகை ஆகியோர் இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். முதல் கேள்வி சகோதரி டாக்டர் ராஜலட்சுமி அவர்களுக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் ஏன் அமைக்கல? நான் உங்களை கேட்க போறதில்லை. இந்த ஒரு சிறுவாணி விவகாரத்துல ஒரு இறுதி தீர்ப்புக்கு மீறி, அதை மதிக்காமல், அதற்கு அப்பாற்பட்டு அணை கட்டுவதற்கு, எப்படி ஒரு பூர்வாங்க பணிகளை செய்வதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தது? நான் உங்களை கேட்க போறதில்லை. நான் உங்களை கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, நரேந்திர மோடி அரசு அமைந்து 2 வருஷம் 831 நாட்கள் ஆகுது. 2 வருஷத்துக்கு மேலாகுது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 3 மாநிலங்கள் ரவுண்டு கட்டி நமது விவசாயிகளை தாக்குறாங்க. இந்த அரசுக்கு ஒரு நீர்ப்பாசனத்துறை, நீர்வளத்துறை இருக்கிறதா? அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரா? அவர் செயல்படுகிறாரா? அந்த துறை செயல்படுகிறதா? செயல்படுகிறார், எல்லாம் செவ்வனே நடக்கிறது அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புற ஒரே விஷயம் இதுதான். ஒரு காவிரி விவகாரத்துல இவ்வளவு நாட்கள்ல 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சர்க்கார் எடுத்த நடவடிக்கை, இந்த ஒரு துரும்பையனும் கிள்ளி போட்டிருக்கிறது, இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது காவிரி விவகாரத்தில் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். காவேரி விவகாரம் சரி, முல்லை பெரியாறு விவகாரமும் சரி, நீங்கள் மேகதாது பிரச்சனைனாலும் சரி, நம்ம வந்து தமிழ்நாட்டோட நிதிநீர் மேலாண்மை என்பது என்ன, அது ஒரு பக்கமாக அலசணும். அதே சமயத்தில் நம்ம நதிநீர் பங்கீடு, இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் இதில் தலையிட முடிகிறது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோடி அரசு என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்குறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கான கவர்மெண்ட்டு. நாங்கள் முன்னையே நதிநீர் இணைப்பை கொண்டு வந்தோம். அது திடீர்னு அது பாதி வெளில நின்று போச்சு. இன்னும் மறுபடியும் அதை இணைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டேட்டில் நதிநீரை இணைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னும் செயல்பாடு வரலை. அதெல்லாம் நல்லா செய்யுங்க. இன்னும் பல வருஷம் ஆகக்கூடிய விஷயம், நல்லா செய்யுங்க. வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் காவிரி விஷயத்துல எல்லாம் பேசி முடிச்சு, எல்லா மாநிலமும் பேசி முடிச்சு, நீதிமன்றத்துக்கு போய் அது பல வருஷம் ஆகி தீர்ப்பு வந்து அது கெசட்ல ஏறி, இன்னும் மத்திய அரசாங்கம் அதை செயல்படுத்துறது மட்டும்தான் பாக்கி. அந்த விஷயத்துல இந்த 2 வருஷத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முதல்ல வந்து நம்ம லொக்கேஷனை பார்க்கணும். நம்ம வந்து வாட்டர் டெயில் ஏரியாவில் இருக்கிறோம், கடக்கோடி இடத்துல இருக்கோம். அதனால அங்கே போய் அங்கே மழை பெஞ்சு அங்கே உபரியாக இருக்கிற நீர் அனுப்பும்போது தான் நமக்கு வருது. இதற்கு இடையில் சட்டங்கள் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து டேம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லெட்டர் எழுதுகிறாங்க, ஆட்கள் அனுப்புகிறாங்க, பேசுகிறாங்க. பல காலகட்டங்களில் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம மொத்தமாக வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோமான்னா எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நடக்க, தமிழ்நாடு ஸ்டேட்டில் அது ரொம்ப சகோதரி கிட்ட எல்லாத்தையுமே கேட்போம். நான் கேட்குற கேள்வி, எல்லாரும் போய் யாரை போய் பார்ப்பாங்க?
ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர், இன்னும் நீர்வளத்துறை முக்கியமான அமைச்சர், விஷயம். அவர் இயல்பா எல்லாம் பேசி முடிஞ்சு இந்த தமிழ்நாட்டுல வந்து தேயில் ஸ்டேட்டா இருக்கு எல்லாம் தெரிஞ்சு பேசி முடிச்சு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா, அதை உருவாக்குறதுக்கு அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கணும் இல்லையா, அதெல்லாம் உருவாக்குறதுக்கு என்ன செஞ்சாரு? இப்ப என்ன செய்யலாம்னு சொல்றீங்கன்னா, இப்ப அரசியல் ரீதியாக ட்ரிபியூனல் ரீதியாக அப்ரோச் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டோட ஆர்டரும் வந்துருச்சு. கோர்ட்டோட ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யார் பண்ணணும்? அதை தான் நானும் கேட்கிறேன். ஏன்னா அப்ப நான் வந்து இந்திய அரசு பண்ணணும்னா நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க? இது ஒரு ஃபெடரல் செட்டப். எல்லா மாநிலங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் ஒரு எம்பி அந்த எம்பிஎல் மூலமாக தான் தேர்ந்தெடுத்தது. செயலாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கூடி பேசி தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2007 வந்த இறுதி தீர்ப்பே இது இப்படி செயல்படுத்தணும். மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு வாரியத்தை அமைக்கணும். இதுல வந்து தமிழ்நாடு அங்கம் வகிக்கும், மற்ற ரைபாரியன் ஸ்டேட்ஸ் அங்கம் வகிக்கும், கர்நாடகா அங்கம் வகிக்கும். இந்த ஒரு மேலாண்மை வாரியத்துல மத்திய அரசு இப்படி செயல்படணும், இந்த அரசு இப்படி செயல்படணும் சொல்லியாச்சு. அது ஏன் செய்யல? இப்போ நீங்க வந்து அப்ப என்ன கர்நாடக கவர்மெண்ட் என்ன டிஸ்மிஸ் பண்ணிரலாமா? கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துரலாமா? இல்ல அவங்க இல்ல நீங்க என்னத்தை எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறேன் நான். அவங்க பண்ணலங்கிறது விஷயம். நம்ம ஜனநாயகத்துல நாங்க செய்யுங்கன்னு தான் சொல்லிருக்கோம். டிஸ்மிஸ் பண்றதுக்கான அவசியம் எல்லாம் வராது. அவங்க திறந்து விடலையா, அந்த வாரியம் திறந்து விடும். அதாவது இதுவரைக்கும் மேலாண்மை வாரியம் திறந்து விட்டதா கணக்கு கிடையாது. அவங்க வந்து சொல்லதான் செய்யணும். அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் வந்து எப்பவுமே என்ன ஆகுதுன்னா சர்ப்ளஸ் வாட்டர் இருக்கும் போது அனுப்புறாங்களே தவிர தண்ணி இருக்கும் போது, இப்ப மழை பெஞ்சதுன்னா எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தண்ணி விட முடியும். அப்ப நம்ம தண்ணி வேணான்னு சொல்ல முடியாது. அப்ப வெள்ளப்பெருக்கானாலும் கூட தண்ணி வரும். மழை பெய்யாத காலத்துல இப்படி திறந்து விடணும், பெய்யற காலத்துல இந்த மாசம் மே மாசம் இவ்வளவு, சுப்ரீம் கோர்ட் செப்டம்பர் மாசம் இவ்வளவு, ஜூன் மாசம் இவ்வளவு அப்படின்னு பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலை செயலாக்கம் செய்ய வேண்டியது இந்த ஒரு மேலாண்மை வாரியம். அரசு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியாச்சுங்க. இதுக்கெல்லாம் மேல நமக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியாச்சு. அத பண்ணல. இன்னும் அதற்கு மேல நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு ஜனநாயக நம்ம தீர்மானம். ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. உச்ச நீதிமன்றமே கூட கர்நாடகத்துல ஏன் இப்படி செய்றீங்க, மனிதாபிமானத்தோட நடந்துக்குங்க அப்படின்னு கேக்குது. நான் திரு செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். சிறுவாணியில அநீதிக்கு வித்திட்டது அங்க இருக்கும் காங்கிரஸ் சர்க்கார். காவிரியில தேஞ்சரக்காடு மாதிரி எங்களுக்கே தண்ணி இல்லையே, எங்களுக்கு தண்ணி இருந்தா தானே, எங்களுக்கு குடிக்க தண்ணி இருந்தா தானே உங்களுக்கு தண்ணி திறந்து விடுவோம், இங்க மழை பெய்யல அங்க மழை பெய்யல அப்படின்னு தேஞ்சரக்காடு போல நீதிமன்றம் சொல்றதை பார்க்காம, இறுதி தீர்ப்பு சொன்னதை படிக்காம, திருப்பியும் முதலே இந்த ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு பேசுவது அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் சர்க்கார். காங்கிரஸ் கட்சியுடைய சர்வ வல்லமை படைத்த தலைவி திருமதி சோனியா காந்தி அவர்கள் நரேந்திர மோடி சர்க்காரை பற்றி கேள்வி எழுது இல்லையா, அது போலதான் கேள்வி எழுது. இந்த ஒரு பிரச்சனையை காங்கிரஸ் சர்க்கார்கள் செய்யக்கூடிய ஒரு நீதிக்கு முரணான விஷயங்களை தட்டி கேட்க, நிறுத்த ஒரு துரும்பையனும் கிள்ளி போட்டாரா, வாய் திறந்தாரா, இல்ல வாய் திறந்தாரா திரு ராகுல் காந்தி? என்ன திருத்தம், நீங்க ஒரு தவறான செய்தி சொல்லியிருக்கீங்க. என்னன்னா காங்கிரஸ் அரசு, நீங்க காங்கிரஸ் மட்டும் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாங்க. காங்கிரஸ் அரசு முதலமைச்சர், பிஜேபி சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, அங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் எங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. நமக்கு நடுவர் மன்ற தீர்ப்பு பிரகாரம், நான் வரேன், இவங்களுக்கு பதில் இருக்கு. நடுவர் மன்ற தீர்ப்பு பிரகாரம் 51 டிஎம்சி தண்ணி நமக்கு இன்னும் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கே தண்ணி இல்லை கொடுக்கலன்றாங்க. இது முதல்வர், அங்க இருக்கிற எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகளுடைய செய்தி, அவங்க சொல்ற நிலைப்பாடு, காங்கிரஸ் அரசுடைய நிலைப்பாடு. ஆனா அம்மா சொன்னாங்க பேசும்போது, பிஜேபி என்பது மத்திய அரசு, எல்லாருக்குமான அரசு, முறை எடுக்க முடியாது. அவங்க மத்திய அமைச்சர் அனந்தகுமார் அந்த கூட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல நான் கர்நாடகா பக்கம் தான் நிற்பேன். அன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா கர்நாடகா பக்கம் நின்னாரோ, அது போல மற்ற அந்த பக்கம் நின்னாரோ, அதுக்குள்ள போகாதீங்க, அதுக்குள்ள நீங்க லீட் எடுத்து கொடுக்காதீங்க. அம்மா என்ன சொன்னாங்க, மத்திய அரசு என்ன எல்லாருக்குமான அரசு. ஆனா அவங்க மத்திய அமைச்சர் அனந்தகுமார் என்ன சொல்றாரு, மக்கள், நிலம், நீர், இந்த 3 விஷயத்துல நான் கர்நாடகா பக்கம் தான் நிற்பேன், தண்ணி கொடுக்க முடியாது. கர்நாடகத்தை சேர்ந்த யூபி ஆட்சியுடைய மத்திய அமைச்சர்கள், இந்த நாட்டுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா உட்பட கர்நாடகா பக்கம் நின்னாங்களா, ஒட்டுமொத்த இந்தியா பக்கம் நின்னாங்களா? இருங்க,
நான் கேக்குறது இவங்க சொல்றது எங்க நியாயமான நான் அப்படி கேள்வி. சொல்லலங்க. நியாயமான எங்க கேள்வி. அரசு நியாயமான கேள்வி. பிஜேபி அரசு என்பது ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமான அரசுன்னு சொல்றாங்க. ஆமா. அப்ப அந்த மத்திய அமைச்சர் இத நிலைப்பாடு எடுக்கலாமா? நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஒன்று, எப்படி உங்களுடைய முந்தைய மத்திய அமைச்சர்கள் எடுத்திருக்க கூடாது, அப்படி எடுக்க கூடாது சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன சொல்லணும்னா இல்லங்க, அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சர் மத்திய அமைச்சரா இருந்தாலும் தமிழகத்து பக்கம் பேச மாட்டாரு, எந்த மாநிலத்துக்கும் பேச மாட்டாரு, கர்நாடகாவுக்கு மட்டும் தான் பேசுவார்னு சொல்லுங்க. சோனியா காந்தி கர்நாடகா காங்கிரசுக்கு தலைவியிலேயே, சோனியா காந்தி கர்நாடகா காங்கிரசுக்கு தலைவியிலேயே, அகில இந்திய காங்கிரசுக்கு தலைவியிலேயே அவங்க ஒரு மாநிலத்துடைய காங்கிரஸ் சர்க்கார் நீதிமன்ற உத்தரவை மதிக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுல தலையிட வேண்டியது தார்மீக அளவுல. நாங்க எதிர்க்கட்சியில இருக்கவங்க நாங்க எப்படி தலையிட முடியாதுல? சொல்லத்தான் முடியுங்க. ஏங்க அவங்க சொல்லத்தான் முடியும், தண்ணி திறந்து விடுங்க, யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க. கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க. அது வந்து உங்ககிட்ட என்கிட்ட சொல்லணும்ல. இருங்க, நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள போகாம நாம திசை திரும்பி போயிட்டு இருக்கோம். இருங்க சொல்றேன். 51 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க வந்து எதற்காக அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க? 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் நாம வந்து உச்சநீதிமன்றத்தை நாடுறோம் தமிழக அரசு. 2ஆம் தேதி அந்த வழக்கு வரப்போகுது. உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு வாதிக்கிறாங்க. ஆனா இங்க இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு 37 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கோமே, அனைத்து கட்சி எல்லா கட்சியும் கூப்பிட்டு இந்த விஷயத்துல எல்லாம் ஒருமித்த கருத்தோட நிப்போம், ஒத்த கருத்தோட நிப்போம். என் பின்னாடி வாங்கன்னு சொன்னாங்களா? இது வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களா? அப்ப எல்லாமே அரசியல் தான். அரசியல் சொல்றேன். திமுக அதிமுக எம்பிக்கள் போய் பிரதமர் சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு போய் பார்த்திருக்காங்க. ஏன் அதை ஏன் இவங்க செய்யல? இவங்க தானே முன்னெடுக்கணும். இவங்க தலைமையில் தானே பிரதமர் பார்த்திருக்கணும். தம்பிதுரை தலைமையில போய் பார்த்தாங்க. இருங்க சார், நான் பேசுறது தமிழ்நாடு அரசை பத்தி பேசுறேன். தம்பிதுரை துணை சபாநாயகர் இல்ல, அவர் தலைமையில தமிழக எம்பிக்கள் குழு போய் பிரதமர். நம்ம உச்ச நீதிமன்றத்தை நாடுனோடனே கர்நாடகால அனைத்து கட்சியும் ஒன்றா கூடி அந்த மாநிலத்துல காங்கிரஸ் கிடையாது, பிஜேபி கிடையாது, தண்ணி விஷயத்தை நாங்க எல்லாம் ஒண்ணுன்றாங்க. அவங்க பாதிக்கப்படல, நாம பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு குறுவை சாகுபடி பண்ண முடியல, சம்பா சாகுபடி பண்ண முடியல, டெல்டா விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு எலிக்கறியும் கஞ்சியும் குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே தீர்வு காண வேணாமா? அரசியலாக்கணும். ஒரு போன் பண்ணி சோனியா காந்தி தீர்ப்பின்படி நடங்க அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்துடைய காங்கிரஸ் மூத்த தலைவர் மாநில முதலமைச்சர் சித்தராமையா கேட்க மாட்டாரா? கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க. அவங்க மாநில பிரச்சனை அவங்களுக்குங்க. இப்ப நான் காங்கிரஸ்ல இருக்காங்க, காங்கிரஸ் ஆட்சி இருக்குன்னா என்னோட மாநில பிரச்சனை, எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம், தமிழ்நாடு விவசாயிகள் பிரச்சனை தான் முக்கியம். நாங்க எதிர்த்து குரல் கொடுக்கறோம், அவங்க சைடு தவறுன்னு சொல்றாங்க. தலைமை பேச்ச கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. கேட்கலையே, ஒன்னு சொல்லவே இல்ல, சொல்லியும் கேட்கல. இப்போ நாங்க வந்து ஆட்சியில இல்லங்க, இப்ப நரேந்திர மோடி பிரதமரா இருக்காரு, அவர் பலத்தை பயன்படுத்த வேண்டியதானே? அவர் பலத்தை பயன்படுத்த வேண்டியது, ராணுவத்தை வச்சு திறந்து விட வேண்டியதானே? முடியாது, அது சாத்தியம் இல்லையா? அதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, காவிரியின் மேலாண்மை தீர்ப்பு இருக்கு, நடுவர் மன்ற எல்லா தீர்ப்பும் இருக்கும் போது நரேந்திர மோடி செயல்படுத்த சொன்னாலும் செயல்படுத்த வேண்டியது காங்கிரஸ் ஆளுகின்ற சர்க்கார். நீங்க கையில எடுங்க சட்டத்தை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குல்ல, அதை திறந்து விடுங்கன்னு சொல்றாங்கல்ல. இருக்கிறீங்க இல்ல, நீங்க தவறா திசை திருப்புறீங்க. சரி, பிஜேபி ஆட்சி கடந்த முறை இருந்தது, அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவங்களும் என்ன சொன்னாங்க? அவங்களும் செய்யல. இதுல எல்லாம் அரசியல் இருக்கு, அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசியல்வாதிகள் கிட்ட இந்த அரசியல் காட்டாம அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், அதுக்குதான் நடவடிக்கை. எல்லாரும் அரசியல் செய்யறாங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு கசப்பான பொறுப்பை விட்டுடுங்க. ஓகே, அவர் சொல்லக்கூடிய கேள்வியை தான் உங்கள்கிட்ட வலியுறுத்துறேன். தீர்மானம் போட்டிருக்கிறீங்க, பல தீர்மானம் போட்டிருக்கீங்க காவிரி வாரத்துல, வாழ்த்துக்கள். வழக்கு நடத்துறீங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு வழக்கு, உச்ச நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருக்கு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனா கர்நாடகா கேரளால நடக்கிறது போல, திரு செல்வ பிறந்தகை கேட்டது போல, ஏன் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதில் தமிழ்நாடு சர்க்காருக்கு இவ்வளவு தயக்கம்? அது நடக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்பட்ட போகுது? நன்மை ஏற்படாட்டி நிச்சயம் பிரச்சனை எழாது, ஒரு சாலிடாரிட்டி வெளியில வரும். ஒருவேளை இவையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா பெருமை எல்லாருக்கும் சமமா கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணமா? என்ன காரணம்? கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டத்தை இப்ப கூட்டினாங்க, ஃபேவரபிளா கூட வேண்டாம், யோசித்தாவது நாங்கள் முயற்சி செய்யறோங்கிற வார்த்தை கூட அவங்க வாயிலிருந்து வரல. எல்லாரும் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, முதலமைச்சர் ஒரே தீர்மானம் சொன்னாரு, தண்ணி கொடுக்கவே முடியாதுன்னாரு, எந்திரிச்சு போயிட்டாரு. இன்றைக்கு உச்சநீதி இதை விட கேள்வி, உச்ச நீதிமன்றம் இதை விட கேள்வி கேட்க முடியுமா? வாழ விடு, இதை விட ஒரு நீதிமன்றம் இவ்வளவு கடுமையான வார்த்தையை உபயோகிக்கவே முடியாது. ரெண்டு பேருமே பேசுறாங்க. இன்றைக்கு கடந்த 10 வருடமாக
இதை விட கடுமையான வார்த்தைகளை உச்ச நீதிமன்றம் ஒரு முறை இல்ல பல முறை உபயோகிச்சிருக்கு. at the end of the day வெள்ளாம வீடு வந்து சேரணும். சேரல. அதுதான் நான் கேக்குறேன். இப்ப அட்லீஸ்ட் இந்த வழக்கை கொண்டு போனது யார்? நீதிமன்றத்துக்கு திமுக கொண்டு போச்சா? அரசு நீதிமன்றம் போனதுக்கு யாரு? அரசியல் வெளியிட்டது யாரு? மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில தானே போராடி இன்னைக்கு இந்த அளவுக்காவது வந்து நிக்கிறோம்னா அதையாவது நாங்க எடுத்தோம். 10 வருஷம் திமுக காங்கிரஸோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முக்கியமான போர்ட்ஃபோலியோல இருந்தாங்க. அந்த ஆட்சி போய் அந்த ஆட்சி போய் இன்னொரு சர்க்கார் வந்து இல்ல ஒரே ஒரு நிமிஷம் let me finish it. ஒரு காரணம் பொய்யான காரணம் இலங்கை பிரச்சனைக்கான ஆதரவு வாபஸ் வாங்குறேன்னு திமுக என்றைக்காவது தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீரை திறந்து விடலனா எங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவோம் திமுக சொல்லிருக்காங்க. சரி காங்கிரஸ் இன்றைக்கு ஆட்சியில இல்ல சென்ட்ரல்ல ஆட்சியில இருக்கும் போது அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டு ஒரு 8 எம்எல்ஏக்கள் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. சோ காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தமிழ்நாடு மக்கள் அமைச்சிருக்காங்க. எதுக்கு? தண்ணி வாங்கி கொடுக்கிற கடமை காங்கிரஸ்க்கு இருக்குல்ல. அனைத்து கட்சி கூட்டம் திமுகவும் காங்கிரஸும் இங்க போராடுவதை விட கர்நாடகால போய் அவங்க ஆட்சி தான் நடக்குது. போட்டோம் சித்தராமையா சந்திக்கட்டும், பேசட்டும், தார்மீக உரிமை வாங்கி கொடுக்கட்டும், சந்தோஷப்பட அண்ணா திமுக தயாரா இருக்கிறோம். அவங்க பண்ணலன்னே வச்சுப்போம். அவங்க 8 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க. 50 எம்பி என்ன பண்றோம் இல்ல காங்கிரஸை மக்கள் அமைச்சிருக்காங்க. 50 எம்பி வச்சிருக்கீங்க. காவிரி விவகாரத்துக்காக எவ்வளவு முறை பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கீங்க? பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைப்பதனால எத்தனையோ முறை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இதற்கு முன்னால் கர்நாடகா முதலமைச்சர்களை பார்த்து பேசியாச்சு, பாரதிய ஜனதா பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசியாச்சு, காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசியாச்சு. எல்லாம் பேசி இது எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் நீதிமன்ற கதவை தட்டி இன்னைக்கு நீதிமன்றம் கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம்னா அது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவோட விடாமுயற்சினாலதான். பேச்சுவார்த்தைக்கு என்னைக்கு பிஜேபி ஆண்டாலும் சரி காங்கிரஸ் ஆண்டாலும் சரி தமிழ்நாட்டுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி பெஞ்சு டேம் ப்ராப்ளம் ஆகுனா திறந்து விடுவோம், இல்லனா கொடுக்க மாட்டோம். இதுதான நிலைமை. நீதிமன்றத்துல கெசெட்ல சில ஆண்டுகளுக்கு முன்ன 2012லயே வந்தது. ஆனா அதுக்கப்புறமும் கூட அந்த ஒரு கெசெட்டுடைய பயனை நம்ம வந்து பெரிய அளவுக்கு பார்க்கல. அவங்களுக்கு தண்ணி உபரியா இருந்தபோது திறந்து விட்டாங்க அப்படிங்கும்போது அதோட வெற்றியா பார்த்திட முடியுமா? உங்க முயற்சியோட வெற்றியை பார்த்திட முடியுமா? அதுக்காக மட்டுமல்ல முயற்சியோட வெற்றி. ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது, மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அமைக்கலையே. அதுதான் இன்றைக்கு இருக்க பாரதிய ஜனதாவுடைய அரசு அதை செய்யணும். காங்கிரஸ் செய்யல. அட்லீஸ்ட் இவங்களா செஞ்சாங்கன்னா சந்தோஷப்படலாம். காங்கிரஸ் செய்யாததை பாரதிய ஜனதா செய்ததுங்கிற சந்தோஷத்தையாவது அவங்க செய்யறதுக்கு மிக முக்கியமான போதுமான அழுத்தத்தை நீங்க கொடுத்திருக்கீங்களா? நீங்க காங்கிரஸ் சர்க்கார் இருந்தபோது பாராளுமன்றத்தை மீனவர் பிரச்சனை உள்ளிட்ட விஷயங்களுக்காக முடக்கி இருக்கிறீங்க. காவிரி விவகாரத்துக்காக இந்த நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்கிறீங்களா? ஒரு பெரிய கவன ஈர்ப்பை செஞ்சிருக்கீங்களா இதற்காக? அப்கோர்ஸ் நீங்க வந்து வழக்கு போட்டிருக்கீங்க, பிரதமர்கிட்ட வலியுறுத்தி இருக்கிறீங்க. ஒரு அழுத்தம் போதுமானதா? பாரத பிரதமர் இங்க வந்த போதும் இந்த இஷ்யூ முக்கியமா பேசப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் டெல்லி போகும்போது இந்த இஷ்யூ பிரதமர் பேசப்பட்டது. இதற்கு அதாவது இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், நேரா அங்க போய் நின்னு எங்க ஆளுங்க எல்லாம் பெட்ரோல் கேன கையில வச்சுட்டு சித்தராமையா பார்த்து தீ குளிக்கட்டுமான்னு கேட்கணும். வேற வழியே இல்ல. இந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில ஒரே வார்த்தை சொல்றாங்க, கொடுக்க முடியாது. ஒரே வார்த்தையில நான் என்ன சொல்றேன், மனிதாபிமான அடிப்படையில் சரி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தரோம், நாங்க கேட்கறது வந்து நியாயமா நமக்கு வர வேண்டியதை அவங்க கிட்ட இருந்து நாம ஒண்ணு இதுவா கேட்கல. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி போராடி வாங்கிய தீர்ப்பு படி தர வேண்டியதை கொடுங்க. அதற்கு ஒத்துழைக்காத காங்கிரஸை தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரசும் திமுகவும் போய் வற்புறுத்த வேண்டும். இனி புதுசா ஒரு தீர்வுக்கு வர வேண்டிய விஷயமே கிடையாது, தீர்ப்பை செயல்படுத்தணும், அவ்வளவுதான். அதை மாட்டேங்குது. டி.கே. ரவி அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய ஒரு மரணம் அது பெரிய துயரத்தை ஏற்படுத்தியது. அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு எல்லாரும் கோரினாங்க. காங்கிரஸ் அரசு மாட்டேன்னு ஒரே ஒரு போன், ஜஸ்ட் ஒன் போன் கால் ஸ்ரீமதி சோனியா காந்தி கிட்ட இருந்து வந்துச்சு. உடனே ஏத்துக்கிட்டாரு சித்தராமையா. அது போல அது வந்து அந்த மாநிலத்துடைய பிரச்சனை தான், மாநில உணர்வு சார்ந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் கலந்த ஒரு பிரச்சனை தான். சோனியா காந்தி டெல்லியில இருந்து ஒரு அழைப்பை விடுத்தார் அப்படிங்கிறதுக்காக உடனே ஒத்துக்கிட்டார் சித்தராமையா. அது போல இந்த அது வந்து நிர்வாக பிரச்சனை, இது வாழ்வாதார உயிர் பிரச்சனை, இருங்க விவசாய பிரச்சனை. இதை சொல்லலன்னு உங்களுக்கு தெரியுமா? அது சொல்லியிருந்தா செயல்பாட்டுக்கு வந்திருக்கணுமே. தண்ணி உபரியா இருந்தா அவங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்ப நாங்கெல்லாம் எதுக்கு கர்நாடகா காங்கிரஸ் வந்து எதிர்க்கிறோம்? நீங்க பண்றது சரின்னு சொல்றோமா? சரியில்லைன்னு சொல்றோம். எங்களுக்குள்ள உரிமையை கொடுங்கன்னு சொல்றோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 51 டிஎம்சி தண்ணி கொடுங்கன்னு சொல்றோம். நான் கேட்கறேங்க, இவ்வளவு கேட்கறீங்களே, இப்ப சிறுவாணி எடுத்துக்கங்க, அங்க காங்கிரஸ் அரசு கிடையாது, கம்யூனிஸ்ட் அரசு. மத்திய அரசு செயலாளரும் கேரளா கம்யூனிஸ்ட் அரசும் கடிதம் எழுதுறாங்க. எப்போ எழுதுறாங்க? மே மாசம் கடிதம் எழுதுறாங்க தமிழக அரசுக்கு.
ஆனா அதுக்கு முன்பே முயற்சி தொடங்குது. அப்ப இருந்தது காங்கிரஸ் சர்க்கார். இருங்க சார், அப்ப நாங்க அனுமதி கொடுக்கலையே காங்கிரஸ் சர்க்கார். காங்கிரஸ் சர்க்கார் அனுமதி கொடுத்திருக்கோமா? சிறுவாணியில அணை தடுப்பணை கட்டுவதற்கு காங்கிரஸ் அரசாங்கம் அனுமதி கொடுத்ததா? என்ன புள்ளியார் சுழி போட்டது? நாங்க கொடுக்க போறோம்னு சொன்னாங்களா? முந்தைய சர்க்கார்லயே தொடங்குது. தவறா சொல்றீங்க நீங்க. நோ, ஐ அம் நாட். சார், கடித போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு. ஆனா மத்திய அரசு செயலாளர் 5வது மாசம் மே மாசம் 21 கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நாங்க இது மாதிரி இதை பத்தி பேசணும், இதை பத்தி விவாதம் பண்ணணும்ன்றாங்க. கேரள அரசும் பேசுறாங்க. இங்க இருந்து ஒரு கடிதம் இல்ல. ஆனா முதலமைச்சர் சட்டப்பேரவையில் என்ன சொல்றாங்கன்னா, அது மாதிரி எந்த கடித போக்குவரத்து வரலன்றாங்க. அந்த அரசு சொல்வது சரியா, இந்த அரசு சொல்வது சரியா? பார்த்துட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் மட்டும் இல்ல, பாரத பிரதமர் கிட்ட எழுதக்கூடிய கடிதத்திலையும் அப்படிப்பட்ட கடித போக்குவரத்து இல்ல அப்படிங்கறது உறுதியா சொல்றாங்க. இருந்தா வெளியிடட்டுமே. யார் அந்த போக்குவரத்து கடிதத்தை கொடுத்திருக்காங்களோ அவங்க தான் வெளியிடணும். பிஜேபி அரசு அவங்களுக்கு அனுமதி அளித்தாங்க. ஏங்க, முன்னாடி காங்கிரஸ் அரசு அனுமதி அளிக்கல. ராஜலட்சுமி பதில் சொல்ல வேண்டிய நிறைய கேள்விகள் இது உட்பட இருக்கின்றன. நிகழ்ச்சியில் நம்முடைய லோக்சத்தா கட்சியுடைய திரு ஜெகதீஸ்வரன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் நிகழ்கிறார். அவர் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சகோதரி ராஜலட்சுமி வலியுறுத்தினாங்க, நம்ம ஒரு லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட். இந்த ஒரு பிரச்சனை நரேந்திர மோடி ஆட்சி காலத்து பிரச்சனை இல்லை, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்து பிரச்சனை இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு, அதற்கு முன்பு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடாதான். ஆனாலும் கூட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இருப்பதற்கான ஆபத்தும் வாய்ப்பும் சேர்ந்து நிறைந்த ஒரு பிரச்சனை. அன்னைக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது, அன்னைக்கும் நீதிமன்றம் போகப்பட்டது, அன்னைக்கும் சட்டப்பூர்வமான அமைப்புகள் அணுகின, இன்னைக்கும் அணுகின, நாளைக்கும் அணுகப் போகின்றன. இதுல ஒரு அரசியல் மேலோங்குவதை பார்க்கின்றோம், அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை பார்க்கின்றோம், மாநிலங்கள் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் பார்க்கின்றோம். நான் அதை தாண்டி இந்த ஒரு பிரச்சனை இருந்தும் அதை சமாளிக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளை இதில் சம்பந்தப்பட்ட அரசுகள், குறிப்பா தமிழ்நாடு அரசோ இல்லாட்டி கர்நாடக அரசோ மற்ற ரைப்பேரியன் ஸ்டேட்ஸோ எடுக்குதா? இல்லை இந்த ஒரு அரசியலும் அஃப்கோர்ஸ் இந்த உரிமை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம், அந்த உரிமை குரல்களும் மேலோங்கி இந்த ஒரு சிக்கலை அணுகிறதுக்கான ஒரு சயின்டிபிக் அவென்யூஸ் பின்னுக்கு தள்ளப்படுது? முன்னாடி நான் இந்த 2 அரசாங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது மத்தியில் இருக்கிற 2 காங்கிரஸாக இருந்துக்கிட்டும் பிஜேபியாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஏன் நம்ம வஞ்சிக்க போகிறோம்னா அரசியல் காரணம் மட்டும்தான். ஏன்னா இங்கே விட தமிழ்நாட்டை விட கர்நாடகாவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அங்கே இருக்கிற ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் முக்கியம். அது வரைக்கும் இந்த பிரச்சனை இப்படியே தான் கொண்டு போயிட்டு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப தெளிவாக டிஸ்ட்ரஸ் ஃபார்முலா 2 பேருக்குமே பஞ்சமாக இருக்கும்பொழுது நம்ம எப்படி தண்ணீரை பிரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இது வந்ததுக்கு பிறகு கூட இன்னும் நம்ம தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வெட்கக்கேடான விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கி போய் விவசாயிகள் போகிறோம், சட்ட போராட்டம் பண்ணுறோம், பல்வேறு விதமான போராட்டங்கள் பண்ணுறோம். ஆனால் எதுக்குமே நாங்கள் செவி கொடுக்க போகிறது கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டு ஆணையிட்டால் கூட நாங்கள் செய்கிறதில்ல அப்படிங்கிற தொடர்ச்சியாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இன்றைக்கி தமிழக அரசாங்கம் சார்பாக இன்றைக்கி நான் இந்த காவிரி விவகாரம் முழுசாக பார்க்கும் பொழுது எப்பொழுது ரொம்ப தீவிரமாக மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார் மெரினா கடற்கரையில். 3 நாள் உண்ணாவிரதம் இருந்து 4வது நாள் அங்கிருந்து மத்திய அமைச்சர் வந்தார், கர்நாடகாவுக்கு போனார். உடனடியாக பிரச்சனை தீர்ப்பதற்கான நிறைய சாத்தியக்கூறுகளை உருவாக்குனாங்க. அதான் அந்த நேரத்தில் ரொம்ப பஞ்சமாக இருந்தது. இப்போது அந்த அளவுக்கு கூட தீவிரம் இல்லாட்டியும் அதில் பாதியாவது ஒரு தீவிரம் காட்டுவதற்கு இன்றைக்கி 50 எம்பிஸ் அன்னைக்கு இருக்கும். ஏதாவது ஒரு போராட்டத்தை வலுவாக முன்னெடுக்கிறார்கள் என்பது இல்லை. நான் எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி தெலுங்கானா பிரச்சனை இன்றைக்கி ஆந்திராவில் கொழுந்து விட்டு எரிந்த பொழுது எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தாலும், எந்த ஒரு சட்டம் வந்தாலும், அன்றைய நிலைக்கும் இன்னைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு நம்ம ஒரு நீதி அமைப்புகளே உருவாறதில்ல, ஒரு அந்த அமைப்புகள் உருவாறதில்ல, ஒரு நீதி வழங்குறதுலே பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு நீதி கிடைச்சாச்சு, ஆனா நீதி சேரல. ஸோ அதை ஒரு லீகல் அவென்யூஸை தவிர வேற எப்படி போக முடியும் அப்படின்னு அரசு நினைக்கக்கூடாது. இல்லைங்க, அதாவது இப்போ இங்கிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த 6 வருடத்துல மோடி அவர்களை எத்தனை தடவை போய் சந்திச்சிருக்காரு? அத்தனை முறையும் வலியுறுத்தி எத்தனை முறை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்னு, எல்லா கட்சிகளும் இப்போ மறுபடியும் சொல்லப்படுறது, இது 2 பேரும் மாறி தான் பண்ணுறாங்க. திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டம் போடணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, வெளியே பேசினாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. சட்டம் அனைத்து கட்சி கூட்டம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் லீகலாகவே பார்த்துக்கலாம். அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைக்கு பல அவென்யூஸ்லையும் ட்ரை பண்ணணும். இப்போ விவசாயிகள் அவங்க சித்தராமையா போய் தனியாக போய் பார்த்துட்டு வந்தாங்க, அது ஒரு அவென்யூ. லீகல் அவென்யூ ஒன்று, போராட்டம் ஒன்று, இந்த மாதிரி லீகலாக கொண்டு போகிறது மாதிரி பல அவென்யூஸ் நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும். அது எல்லாத்தையும் அதான் சொல்கிறேன். இன்றைக்கி 50 எம்பிஸ் இன்னைக்கு அதிமுக சார்பாக இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு வலுவாக சட்ட நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைக்காக குரல் நிற்கணும். ஜிஎஸ்டி மசோதா எங்களுக்கு ஒத்து வர சொல்லிட்டு வெளியே வர்றாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி வேற பல மசோதாக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மசோதாக்கள் குறித்து பேசும்போது எங்களுக்கு இந்த காவிரி பிரச்சனையில் என்ன தீர்வு சொல்ல போறீங்க? மேலாண்மை வாரியம் ஏன் இன்னும் அமைக்கல? ஏன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அமைக்கலன்னு எத்தனை தடவை நம்ம குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ நீங்கள் உரிமை பேசுனீங்க, இன்னைக்கு உரிமைக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். அது எல்லா சைடும் போராடுறாங்க. நம்மளோட கடமை என்னங்கிறத மறந்துடுறோன்னு பார்க்குறேன். இன்னைக்கு கடமைன்னு பேசும்பொழுது இன்னைக்குமே சொல்றது, இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் விவசாயிகள் என்ன பண்றாங்க, ஒரு 40 டிஎம்சி 50 டிஎம்சிக்கு தான் நம்ம தொடர்ந்து கையேந்திட்டு இருக்கோம்.
டெல்டா பகுதிகளில் நிறைய தண்ணி சேமிக்க முடியாது. சரி, ஒரு கிட்டத்தட்ட 40 டிஎம்சியை சேர்த்து வைக்கக்கூடிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து ஆய்வாளர்கள் அறிஞர்கள் சொல்றாங்க. டெல்டா பகுதியில் மட்டும் 40 டிஎம்சி. அந்த 40 டிஎம்சி சேர்ப்பதற்கான ஏதாவது செஞ்சிருக்கோம்னா கிடையாது. 1970 உலக வங்கி கடனுக்கு வந்து ஒரு 500 கோடி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. நம்ம வந்து தூர்வாரி அந்த பகுதியெல்லாம் தூர்வாருக்கு தயாராக இருந்தோம். இன்னைக்கு வந்து 5500 கோடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை முன்னெடுக்கிறதுக்கான எந்த விஷயமும் பண்ணவே இல்லை. இன்னைக்கு காவிரி சிறுவாணி பிரச்சனை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். சிறுவாணி பற்றி பேசும்பொழுது இன்னைக்கு நான் எல்லா கட்சிகளையும் நான் குறை சொல்வேன். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2007 இறுதி தீர்ப்பு வந்தபோதே கிளாஸ் 6 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. கபினி பேசனில் 21 டிஎம்சி, பவானி ஆற்றுப்படுகையில் 6 டிஎம்சி, பாம்பாரில் 3 டிஎம்சிங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு அரசியல் கட்சிகள் படித்தாங்களா இல்லையா? அதாவது 2007 ரொம்ப தெளிவாக மொத்தமாக இருக்கிற 30 டிஎம்சியில் கேரளாக்கு இவ்வளோ கொடுக்கணும். அப்போ 6 டிஎம்சி வந்து எங்கேருந்து பிரிச்சுக்கணும் முதற்கொண்டு போட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்கு இவ்வளோ போராட்டங்கள் பண்ணுறோம், தீர்மானங்கள் ஏற்றுறோம், நம்ம சண்டை போடுறோம். ஆனால் உண்மையிலேயே கேரளா வந்து அணை கட்ட போகிறாங்க. அது வந்து நீங்கள் எந்த லீகலும் போக முடியாது. ஏன்னா இறுதி தீர்ப்பு அப்படி இன்னும் நம்ம வந்து அந்த தீர்ப்பை எதிர்த்து முறையிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஒரு மேலாண்மை வாரியம் அமைய பெற வேண்டியிருக்கிறது. அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு புதிய பாசன பரப்பை விரிவுபடுத்துவது அப்படிங்கறதெல்லாம் இறுதி தீர்ப்புக்கு முரணானது. அதான் கேரளா இல்ல என்னன்னா 6 டிஎம்சி கொடுக்கணுங்கிறது தீர்ப்புல இருக்கு. அதே மாதிரி 3 டிஎம்சி பாம்பார்ல கொடுக்கணுங்கிறது இருக்கு. பவானி ஆற்றுப்படுகையில 6 டிஎம்சி. எப்படி 6 டிஎம்சி ஆப்வியஸா அவங்க அணைப்போடு தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா 2000 புதிய ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டுவது அப்படிங்கிறதுல நிச்சயமா அந்த இறுதி தீர்ப்பிலே வந்து கட்டுப்பாடுகள் இருக்கு. அது தீர்ப்புக்கு முரணானது கேரளா செய்யுமானா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அப்பொழுது 2007 இந்த தீர்ப்பை படித்ததற்கு பிறகு நாம் உடனடியாக அந்த போயிருக்கிறோம். இல்ல, நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். இல்ல, நம்ம என்னன்னா அப்ப இருந்த விவசாயிகள் வந்து அப்போ அமைச்சர் அந்த துரைமுருகனை சந்திச்சு சொல்றாங்க இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை இருக்குன்னு. அப்போ இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க, நாங்க வந்து தீர்த்து வைக்கிறோம்னு சொல்றாரு. அதற்கு பிறகு மேற்கு மாவட்ட விவசாயிகள் உச்சநீதிமன்றத்தையும் அழுகினாங்க. உச்சநீதிமன்றம் போது 4 மாநில பிரச்சனைகள் ஒரு அமைப்பா நீங்க வந்து போராட முடியாது, நீங்க வந்து திரும்ப உங்களோட கவர்மெண்ட் வர சொல்லுங்க. அந்த இன்னைக்கு அந்த பிரச்சனை 2007 நம்ம கோட்டை விட்டதா இன்னைக்கு தொடர்ச்சியாக வந்து இங்க நிக்குதுன்னு நான் பார்க்கிறேன். சகோதரி சிஆர் சரஸ்வதி, மற்ற அரசுகள்லாம் வந்து கர்நாடகா கேரள அரசுகள்லாம் இறுதி தீர்ப்பை மீறும் வகையில செய்யுது, அதை வந்து மதிக்கணும், அதுல வந்து எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. அது ரொம்ப நியாயமான கோரிக்கை. தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தி வருவது, எப்படி இறுதி தீர்ப்பை வந்து மற்ற மாநிலங்கள் மீறக்கூடாதோ அந்த பொறுப்பு நமக்கும் இருக்கிறது, அந்த கடமை நமக்கும் இருக்கிறது. அவங்கள மீறக்கூடாதுன்னு சொல்றோம், ஆனா மீறதுக்கான நடவடிக்கைகளை நாம் எடுக்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி எழுது. புதிய பாசனங்களை இந்த இறுதி தீர்ப்பை வலியுறுத்த தாண்டி உருவாக்க கூடாது. இதுதான் இறுதி தீர்ப்பு சொல்லக்கூடிய விஷயம். ஆனா சமீபத்தில் கூட அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. 1000 கோடிக்கு திட்டம் உருவாக்கப்படும், இந்த மேட்டூரை சுற்றி எடப்பாடி உள்ளிட்ட பல இடங்கள்ல புதிய பாசன திட்டங்கள்லாம் செய்யப்படும், விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இறுதி தீர்ப்புக்கு முரணானது. அதை நம்ம செய்வோமானா அதை நம்ம செஞ்சுக்கிட்டு கர்நாடகத்தை நீங்க வந்து மீறாதீங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு தார்மீகம் இல்ல? சட்டத்துக்கு உட்பட்டு தான் இன்னைக்கு அமைச்சர் ஒன்று பேசியிருக்காங்கன்னா, ஒரு சட்டத்துக்கு உட்படாமல் நாங்க இப்போ அதுக்கு முன்னாடி சகோதரருக்கு பதில் சொல்லணும். ஜெகதீஷ் கேட்டாரு, அதிமுக அரசு என்ன பண்ணுது. இன்றைக்கு இந்த அளவுக்காது 1924 வருஷம் போடப்பட்ட ஒப்பந்தம் காவிரி 20 வருஷம் 40 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆப்போது. இன்றைக்கு ஒரு கோர்ட் தண்ணி கொடுக்கணும்னு கடுமையான வார்த்தை சொல்லுதுன்னா அதுக்காக நாங்க போராடி இருக்கோம். சொல்ல முடியாது, யாருமே கொண்டு போலங்க. இந்த இறுதி தீர்ப்பு வாங்கி கொடுத்தது நான் பெருமையா சொல்றேன், எங்களுடைய அரசுதான். இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வாங்கி கொடுத்ததில் மிக முக்கிய பங்கு எங்களுடைய அரசுக்கு தான். அதை யாராலையும் மறுக்கவோ அதை மாற்றி சொல்ல முடியாது. அவங்க இவ்வளவு தண்ணி கொடுக்க சொல்லி அதை நாம மதிக்க மாட்டோம்னு சொல்லி மன்மோகன் சிங் தலைமையில கூட நடந்து அதை மதிக்க மாட்டோம்னு சொல்லி நடந்துருக்கு. பங்கு கொண்ட திமுக அதை பத்தி மத்திய அரசுல அன்னைக்கு பிரதமர்கிட்டயும் பேசல, கோர்ட்டுக்கும் போல. அன்மா கோர்ட்டுக்கு போய் தான் இன்னைக்கு வந்தோம். அரசு தொடர்ந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு. அப்ப இன்னொன்னு வந்து இந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது நமக்கு நியாயப்படி செய்ய வேண்டியதை சட்டத்துக்கு மீறாததை தான் அறிவிப்பார்களே தவிர நாங்க ஒண்ணு சட்டத்தை இன்றைக்கு கேரள அரசு அப்படி நீங்களே பாருங்க, இறுதி தீர்ப்பு என்ன சொல்லுது, இதற்கு மேல இந்த பாசன திட்டங்களை விரிவுபடுத்த கூடாது அப்படின்னு நீங்களே பாருங்க. ஒரு 1000 கோடி திட்டம் மேட்டூரை சுத்தி அப்படின்னா அதை வந்து இறுதி தீர்ப்புக்கு முரணானதா உட்பட்டதா? எங்கள் தமிழகத்தில் நம்முடைய அணைக்கு உட்பட்டதாக தான் அது திட்டம். தொடர்ச்சியாக பண்ணாதீங்கன்னு சொல்ல காவிரி நடுவர்மன்ற தீர்ப்புல மிக முக்கிய மறைக்கப்பட்ட உண்மைகள் கொங்கு மண்டல விவசாயிகள் அந்த பிரதிநிதிகள்லாம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பில் காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பில் கூறியதன் அடிப்படையில் பாம்பாற்றில் அணை
கட்டி அங்க 3 டிஎம்சி நீரை அதான் எடுத்துக்கொள்வதற்கு சொன்னேன், அனுமதி வழங்கி இருக்கிறது. பவானி படுகையில் சிறுவாணி ஆற்றில் அணை கட்டி 6 டிஎம்சி எடுத்துக்கொள்ளவும் கேரளாவுக்கு சட்ட ரீதியான உரிமை உள்ளது என்று புலனாகிறது. இது கொங்கு மண்டல விவசாயிகள். இதை கோட்டை விட்டது யாரு? எந்த அரசு? சரிங்க, மத்தியில ஆண்ட காங்கிரஸ் செஞ்சீங்களா? மத்தியில ஆண்ட காங்கிரஸ் வாங்கி கொடுத்தீங்களா? மாநிலத்த பிஜேபி வாங்கி மத்திய அரசோட பங்கு இருக்குங்க. மத்திய அரசோட பங்கு இருக்கு. நதிநீர் விஷயத்துல மத்திய அரசு பங்கு இருக்கு. இல்ல 2007 எந்த அரசாங்கம் 2007 தமிழ்நாட்டு உரிமைக்காக படிக்கவே இல்லையா? எந்த அரசியல் கட்சியும் 2007 தீர்ப்பு நீங்க படிக்கவே இல்ல. அப்படியே தமிழக அரசு 2007 மக்களுக்காக போராடினா திமுக மத்தியில் ஆட்சி மன்மோகன் சிங். ஓகே, சகோதரி ராஜலட்சுமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். முதல்ல கேட்ட கேள்வியோடைய நீட்சி தான் இந்த விவகாரத்தில். இது ஒரு முக்கியமான விவகாரம். நதிநீர் துறைக்கு கையாளக்கூடிய ஒரு துறைக்கு இதுல ஒரு பார்வையோ கருத்தோ இல்லாம இருக்கவே கூடாது, இருக்கவே முடியாது. இதுல நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, என்ன செஞ்சு வரீங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் முயற்சி செய்யறேன். வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயம் தமிழகத்துக்கு நீதி கிடைக்கும்னு ஏர்போர்ட்ல எல்லாம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசுறார். அதை தாண்டி அரசு என்ன செஞ்சிருக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறேன். நீங்களே கூட குறிப்பிட்டீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க கூட்டுறாங்க, நம்ம கூட்டல அப்படின்னு. இது இரண்டு மாநில முதலமைச்சர்கள் பேசி முடிக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் கூட பல முறை வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்திருக்கிறதா? வேற என்ன முயற்சி எடுத்திருக்கு? ப்ளீஸ் மென்ஷன் ஸ்பெசிஃபிக்கலி. அதாவது பல சமயங்கள்ல மாநில முதலமைச்சர்கள் சந்திச்சு இதுக்கு தீர்வு ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3வது இடம் இந்த டேம் நிறையா பில்ட் பண்ணுறதில்ல. 1500 டேம் இருக்கும், இன்னும் 700 டேம் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம சொன்ன மாதிரி கேரளா அரசோ கர்நாடகா அரசோ இது பவருக்காக நாங்கள் கட்டுறோம், தண்ணியை ஸ்டாக் பண்ண மாட்டோங்கிற மாதிரிலாம் சொல்லிலாம் டேம் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு எதுக்காக டேம் கட்டுறாங்கன்னு இல்ல, நீங்க மத்திய அரசு இல்ல இப்படி எல்லாம் கையாளறதுக்கு ஒரு துறை இருக்கு இல்லையா? ஒரு ஸ்டேட் நீர்வளத்துறை, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா? அரசியல்ங்கிற விஷயங்களை சொல்றாங்கங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்டும் அரசியல் பண்ணணும்ங்கிறதுக்காக நாங்க தண்ணி தர மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு இந்த தண்ணியை போக விட மாட்டோம், இந்த மாதிரி அரசியல் பண்ணுது. மத்திய அரசு என்ன பண்ணுது? கர்நாடகா மத்திய அரசு இன்னைக்கு மத்திய அரசை மீறி நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ்ஸ் இருக்கு. காவிரி வாரத்துல நீங்க தலையிடாதீங்க, இறுதி தீர்ப்பை செயல்படுத்தாதீங்க, மேலாண்மை வாரியம் அமைக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு தடை விதிச்சிருக்கா? இன்னைக்கு கூட இறுதி தீர்ப்பை ஏன் செயல்படுத்தல தான் கேக்குது. செயல்படுத்துறதுல எப்படி அந்த அரசுக்கு கர்நாடக அரசுக்கு பொறுப்பு இருக்கோ அதை விட கூடுதல் பொறுப்பு அது அமலாக்கத்துல மத்திய அரசு. நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேங்க. 17வது நூற்றாண்டுல இதே மாதிரி கர்நாடகத்தில் அணை கட்ட புறப்பட்டாங்க. இங்க இருந்து தஞ்சாவூர் மராட்டியில ஒரு மன்னர் ஆண்டுகிட்டு இருந்தாரு, அவர் படையெடுத்துட்டு போய் அதை நிப்பாட்டினாரு. இப்ப அந்த மாதிரி நிப்பாட்டுறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கா? அந்த மாதிரி கிடையாது. அந்த இந்திய அரசுக்கு என்ன பண்ணி கேக்குறேன். அதான் ஜனநாயக நாடு இந்திய அரசு. நான் தான் சொல்றேன், எல்லா ஸ்டேட்டோட அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடக அரசு தமிழ்நாட்டை பார்த்து இவங்க 3 போக விளை வச்சுட்டு இருக்காங்க, நாங்க 3 போகம் 1 போக விளை வச்சுட்டு இருந்தவங்க இப்ப ஒரு 10-15 ஆண்டுகள்ல அவங்களும் 3 தடவை கிராப் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யாரு எந்தெந்த இடத்துல எவ்வளவு பரப்பளவு இருக்கணும் இதெல்லாம் அணுகி பேசி முடிச்சு தீந்தாச்சு. பேசி முடிஞ்சு தீந்த விஷயத்தை தமிழ்நாட்டை இன்னொரு கேள்வி கேட்டீங்க. இன்னும் 1000 சதுர அடி கிலோமீட்டர் பரப்புக்கு அவங்க நீர் பாசனம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஸ்ட்ரிங் ஆயிட்டே போகுது பாசனம். ஏன்னா மீதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள், அதிகமான கால்வாய்கள் உள்ளது. அந்த கால்வாய்கள் பராமரிக்கப்படணும், அவைகள் தூர்வாரப்படணும். அப்படி அதுக்கு சம்பந்தம் கிடையாது. முன்ன காலத்திலேயே இந்த பிரச்சனை எந்த காலத்திலும் இருக்கிறது. இது நம்ம கையில அது பண்ணாததுனாலதான் விவசாய பிரச்சனை வருது, இன்னைக்கு நீராதார பிரச்சனை வருது. எல்லாரும் இன்னைக்கு விவசாய பிரச்சனை எதனால ஏற்படுகிறது என்றால் இந்த நீரை ஒழுங்காக பாதுகாக்கல. நம்ம நிலத்தடி நீரை சேமிக்கல. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் தமிழ்நாடு எத்தனை தமிழ்நாட்டு என்ன பண்ணிட்டு காங்கிரஸ் அங்கதானே இருக்கு. நீங்க காங்கிரஸ் கர்நாடகால இருக்கு, நீங்க தான் நடைமுறைப்படுத்திருக்கணும். ஆகையினால சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டிபேட் பண்ணது கர்நாடக காங்கிரஸ் அரசு.
ஆகையினால தமிழ்நாட்டுல என்ன தேவை, என்ன மாதிரி செய்யலாம்ங்கறத நீ அதிமுக அரசு முதல்வர் ஒவ்வொரு எத்தனை தடுப்பணைகள் நம்ம கட்டியிருக்கோம். கொடுக்கிற கோரிக்கைகள் முக்கியமாக ஆந்திரால தடுப்பணைகள் நிறைய கட்டப்படுகிறது. நம்மட்ட வந்து தடுப்பணைகள் கட்டப்படல. எப்பவுமே தெரியும் ராபர்ட் அதெல்லாம் இருக்கட்டும். சுப்ரீம் கோர்ட் போக வேண்டிய அவசியம் என்ன நமக்கு? டெய்லண்ட்ல இருக்கோம். ஆகையினால நம்ம இருக்கிற நீர்மாய்மானமே தான் கொண்டு வரணும். நல்லா சொல்லுங்க, நல்ல கருத்தெல்லாம் சொல்றீங்க. அதை தாண்டி உங்களுக்கு உலகம் முழுசும் நைல் நதி நீர் பங்கீடு இருக்கிறது. பல நாடுகளுக்கு இடையே எல்லாம் அந்த பங்கீடு நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது. தண்ணி இல்லைன்னு அவங்க சொல்வது போல ஒரு கடுமையான நடவடிக்கையை மாநில அரசும் கூட எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கு. மறைமுகமாகவோ நேரடியாகவோ அரசு ஆதரவோட இல்லாமையோ நீ வந்து எங்களுக்கு தண்ணி இல்லை அதனால உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு போதான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி, எங்களுக்கு மின்சாரம் பத்தல உங்களுக்கு தர மாட்டோம், உங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்கு காய்கறி பத்தல உங்களுக்கு வர அனுமதிக்க மாட்டோம். தீர்ப்பு அவங்க கொடுக்க வேண்டாம். அது போல தமிழக அரசும் அந்த மாதிரியான பண்ண வேண்டிய ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் சோனியா காந்தி ஏன் உங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு போன் கொடுக்காது? காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அத கண்காணிப்பு குழு அமைக்கணும். இது ரெண்டு ஒரே உடனே நான் சொல்ற செய்தி என்னன்னா, பிஜேபி ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்ணதுக்கு ரெண்டு விஷயம். தென் மாநிலத்துல அவங்க எங்க கால் ஊன முடியல, அவங்களுக்கு இருக்க ஒரே ஓப் கர்நாடகா. அதனால கர்நாடகா காங்கிரஸ் எல்லாத்துலயும் கால் ஊனிட்டீங்களா? எல்லா மாநிலத்திலும் ஆண்ட கட்சி தான் ஆட்சி. இங்க பாருங்க, எல்லா மாநிலத்திலும் இப்ப என்ன காவிரி நடுவர்மன்ற தீர்ப்புல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததுக்கு என்ன காரணம்? ஒன்று. இரண்டாவது, நீங்க உங்களுக்கு கேட்டுக்கங்க, உங்களுக்கு கேட்டுக்கங்க, நாங்க விட்டுட்டங்க. எங்க கெசட்ல சுப்ரீம் கோர்ட் தலையில கொட்டி கொட்டி கொண்டு வந்தீங்க. நீங்க கொண்டு வந்தீங்களா? ஆண்டு காலமா ஆட்சியில இருக்க சுப்ரீம் கோர்ட் தலையில கொட்டி கொட்டி கொண்டு வந்தீங்க. மே மாசம் 2ஆம் தேதி கடிதம் எழுதுற தமிழக அரசு இதுக்கு பதில் அளிக்கல. உடனே ஆகஸ்ட் மாசம் 11 12 நாங்க முடிவு எடுத்துறோம், அனுமதி கொடுக்கறோம்னா இது ரெண்டுமே அரசியல் தான். ஒரு தமிழ்நாடு அரசு பதில் லெட்டர் எழுதலனா உடனே சோமோட்டாவா எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்களா? இது எந்த நாட்டுல இருக்கு? எந்த சட்டத்துல இருக்கு? சட்டமே ஒரு தமிழக அரசு பதில் அனுப்பல அப்படினா உடனே தீர்ப்பு சொல்றீங்களா? இல்ல தீர்ப்பு யாருக்கு சொல்றீங்க? மறுகடிதம் எழுதுங்க. ரிமைண்டர் கடிதம் ஒன்னு இருக்குல, ரிமைண்டர் ஒன்னு இருக்குல. இதெல்லாம் வந்து வாரியம் ஏன் அமைக்கல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நியாயமான கேள்வி நம்ம எல்லாருமே கேக்குறோம். மத்திய அரசு இது வரைக்கும் அதற்கு விளக்கம் கொடுக்கவே இல்லை. நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்குங்கிற விளக்கத்தை தவிர அதுக்கு தடையே கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பு அது அமைக்கிறதுக்கு தடையே கிடையாது. அதை தாண்டி சென்ற யூபிஏ சர்க்கார் என்ன பண்ணிச்சு, இந்த மேலாண்மை வாரியம் அமைக்காம, இந்த மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறது இந்த தீர்ப்பை நமக்கு வர வேண்டிய தண்ணியை உறுதி செய்ய வேண்டிய ஒரு சுயாதீன அமைப்பு, அது அமையாததான் பிரச்சனையே. அதுக்கு பதிலா ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பு அமைச்சிரும் அப்படின்னு போன யூபிஏ சர்க்கார் ஒரு முடிவு எடுத்தது. அது இன்னைக்கு தற்காலிகமா இருந்துட்டு இருக்கு, அது ஒரு நிரந்தர அமைப்பா இருந்துட்டு இருக்கு. அதை நாம் அந்த கட்டத்திலேயே தமிழக அரசு எதிர்த்திருந்தா, ஏற்காமல் உறுதியாக எனக்கு தேவை ஒரு நிரந்தர அமைப்பு தான், இது இல்ல அப்படின்னு அத உறுதியா நின்று இருந்தால் இந்த ஒரு பிரச்சனை இவ்வளவு தூரம் எஸ்கலேட் ஆகாது. தண்ணி தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தேவைப்படும் போது சில விஷயங்களை விட்டு கொடுக்க போக வேண்டியது ஒரு அரசுடைய கடமையா இல்லையா? போராடி 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 ஏதாவது ஒரு வகையில பசிச்சவனுக்கு சாப்பாடு எப்படியா கிடைக்காதான் நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில ஏதோ ஒரு மத்திய அரசு எப்படியா தமிழ்நாடு கொஞ்சம் தண்ணி கொடுக்கட்டுமே அப்படின்னு ஒரு அரசு நினைப்பதில் என்ன தவறு இருக்கு? நீட்டிட்டே போனீங்க, எப்படியாவது கொடுக்க வேண்டிய அவசியம் மத்திய அரசு. தமிழக முதலமைச்சர் உறுதியா வலியுறுத்துவது போல மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணும் அப்படிங்கிறது உச்சநீதி மன்னிக்கணும் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புடைய ஷரத்து, முக்கியமான ஷரத்து. அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நிகரானது. அத போன யூபிஏ சர்க்கார் என்ன பண்ணுது, நம்ம ஒரு தற்காலிகமா இப்ப வச்சு போங்குது. அந்த தற்காலிகத்தை அதுதான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனையே. அது அன்னைக்கே நாம மறுத்திருந்தால், உறுதியாக நின்று ஏற்காமல் இருந்திருந்தால், இன்னைக்கு ஏதோ ஒரு கட்டத்துல மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கும். தற்காலிகமாக ஏற்படுத்தியது பின்னால் நிரந்தரமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு ஆட்சி மாறி பிஜேபி வந்தாச்சு. நான் சகோதரர் பெருந்தகை சொல்ற மாதிரி பிரதமர் கிட்ட வலியுறுத்தியாச்சு, ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தியாச்சு. நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் குழு போய் நேரா போய் பிரதமர் கிட்டே கடிதமும் கொடுத்தாச்சு, மேலாண்மை வாரியம் அமைங்க தயவு செஞ்சு. எந்த நதியை நாங்க வந்து மேடம் சொல்றாங்க அதை பண்ணுங்க தூர் வரங்க, அதெல்லாம் வேற பிரச்சனை. முக்கியமா அது வந்து தமிழக அரசு பாத்துக்கிறோம். அது தமிழக அரசு இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, எங்கெல்லாம் தூர்வாரப்படுதுங்கிற எல்லா விளக்கமும் இன்னைக்கு சொல்லியாச்சு. கொடுக்க வேண்டிய தண்ணீரை காங்கிரஸ் ஆண்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பிஜேபி ஆண்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க.
எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் தமிழக அரசும் கூட எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்க வேண்டிய ஒரு கட்டம். விவசாயிகள் கூட எனக்கு தெரிஞ்ச வலியுறுத்தல. ஏன்னா கர்நாடகால அந்த ஒரு ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க. நம்ம விவசாயிகள் கூட இன்னைக்கு வரைக்கும் நியாயமான வழியில எப்படியா தண்ணி வாங்க முடியுமா அப்படிங்கறது நம்ம பொறுமை தொடர்ந்து சோதிக்கப்படுது. நம்ம வேற வழி இல்லையே, நமக்கு நம்ம வந்து வாங்குற நிலைமையில இருக்கும். நம்ம இன்னொரு ஒரு பாயிண்ட் தான் பார்க்கணும். அதாவது நீங்க இப்போ இவங்க கூட சொன்னாங்க எப்படி காவிரி முக்கியமோ அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 117 டிஎம்சி வந்து கடல்ல கலக்க விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. நான் ஒரு டேட்டா வச்சிருக்கேன். அதுல பல டிஎம்சி வேற தவிர்க்கவே முடியாத கடலுக்கு போய் தான் ரீதியா சில இடங்கள்ல தடுப்பணைகள் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நிச்சயமா இப்ப இல்ல 192 டிஎம்சி அவங்க சொன்னா 10 டிஎம்சி கடல்ல கலக்கணும்ங்கிறதுக்கு சொல்லிருக்காங்க. இப்போ நான் ஒரு டேட்டா வச்சிருக்கேன். அதாவது ஸ்டேட் distribution of larger dams national register dams எவ்வளவு இருக்கு அது மொத்தமா எல்லா மாநிலங்களையும் பார்க்கும்போது இப்போ எல்லா மாநிலங்கள் டேட்டா இருக்கும்போது இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது எல்லா மாநிலமும் ஒரு டேம் 2 டேம் இப்போ மகாராஷ்டிரா மாதிரியான எல்லாம் 152 டேம் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுல ஜீரோன்னு இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. நம்ம ஒரு லோயர் ரைப்பேரியன் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. நிச்சயமா லோயர் ரைப்பேரியன். ஆனா அந்த அணைகள் அதாவது இப்போ 117 டிஎம்சி எங்க இருந்து வருது? இப்போ நமக்கு வர்ற மழையை வந்து சரியா சேமிக்கக்கூடிய வசதி இல்லங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மறுபடியும் செக் டேம்ஸ் கட்டுறது இல்ல. நம்ம வந்து செக் டேம்ஸ் கட்டுற விவரமும் மாண்புமிகு முதலமைச்சரும் துறை அமைச்சரும் தெளிவா சொல்லிருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த அசெம்பிளிலே சொல்லிருக்காங்க. பணி நடந்துட்டு இருக்குங்க. ஏங்க பெங்களூர்ல எத்தனை ஏரிகள் இன்னைக்கு வீடுகளா மாறி இருக்கு. தண்ணி கொடுக்க மாட்டாங்கறாங்களே. எத்தனை ஏரிகளை இன்னைக்கு பிளாட் போட்டு கர்நாடக அரசுல மாறி மாறி இருக்காங்க. தமிழ்நாட்டுல நீங்க அப்படி கம்பேர் பண்ணி போட்டாமே ஏரியில தான் இருக்கு. பெங்களூர்ல எத்தனை ஏரி இன்னைக்கு காணாம போயிருக்கு. ஒரு ஏரியில தான் பெங்களூர்ல முதல்ல கிளியர் திருச்சியில இருக்க கொட்டப்பட்டி ஏரியா வந்து ஆக்கிரமிச்சு இன்னைக்கு இது கட்டிட்டு இருக்காங்க. சரி, ஆக்கிரமிப்பை தடுக்க போனதா அதுக்கு போராட்டம் பண்றீங்களே. கொட்டப்பட்டி ஏரியா வந்து ஆக்கிரமிச்சு கட்டிட்டு இருக்காங்க. பெருந்தகை இது நீங்க வந்து கருத்து சொல்றீங்க. ஆனா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல நீங்க ஒரு நீங்க தமிழக காங்கிரஸ் தமிழக அரசு எடுத்து போராடுது. உங்களுடைய சகோதர அமைப்புகளை உங்களுடைய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமைக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கலாம், அவங்க எடுத்து போராடலாம். அதை செய்ய மாட்டோம். தமிழக அரசு மட்டும் அழுத்தம் கொடுக்கணும். யார் சொன்னது? எங்க கொடுத்தீங்க? நாங்க அழுத்தம் கொடுத்தாங்க இருக்கோம். எங்க இன்னைக்கு பேசுறல கர்நாடக அரசு செய்யற தவறுன்னு சொல்றோம்ல. ஏங்க எங்களுடைய அரசா இருந்தா அங்க இருக்க காங்கிரஸ்காரங்க சொல்றாங்களா? கர்நாடகால இருக்க காங்கிரஸ்காரங்க சொல்றாங்களா? கர்நாடகா போய் கர்நாடக அரசு இருக்கு, காங்கிரஸ் அரசுக்கு நாங்க எதையும் விட்டு கொடுக்கல. அவங்க சொல்றது சரின்னு சொல்லல. அழுத்தம் கொடுக்கறாங்க. 1967க்கு முன்னாடி எல்லாம் அரசியல் நாகரிகம் இருந்ததுங்க. அப்போ ஒரு மேன்மை இருந்த அரசியல்ல. இங்க இருந்து நிஜலிங்க அப்பா கிட்ட அனுமந்த அப்பா கிட்ட போன் பண்ணி சொன்னாருன்னா பெருந்தலைவர் காமராஜர் தண்ணி திறந்து விட்டாங்க. இன்னைக்கு அந்த அரசியல் மேன்மை இருக்கா? எல்லாமே அரசியல் தான். இன்னைக்கு எல்லாமே அரசியல் தான். சோனியா காந்தி அம்மா ஏன் சொல்றாங்க? அங்க அனைத்து கட்சியும் ஒன்னா கூடி இருக்காங்களே. ஏங்க தண்ணீர் விஷயத்துல பிஜேபியோ கர்நாடக காங்கிரஸோ வேற அனைத்து கட்சியும் எல்லாம் ஒரே கட்சியில தான் இருக்காங்க. அனைத்து கட்சியும் ஒண்ணா தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்க ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சொல்லணும். போய் பண்ணிருக்கலாம்ல. ரயில் மறியல் பண்ணீங்க, காங்கிரஸ் திமுக கொடி பிடிச்சு நின்னீங்க. நேரா கர்நாடகால போய் அத பண்ணிருக்க வேண்டியதானே. நீங்க தான் ஆளீங்க. காங்கிரஸ் ஏங்க ஆள்றது நீங்க தான். ஆள்றது காங்கிரஸ் ஆட்சி நடத்துது. ஆண்டு கொண்டு கர்நாடகால அங்க போறாங்க. இல்லையே நீங்க தான் இருக்கீங்க. இன்னொரு முறை காவிரி விவகாரத்தை பற்றி நம்ம இவ்வளவு வருத்தத்தோடையும் வேதனையோடையும் பேச வேண்டாத ஒரு சூழ்நிலை வர வேண்டும். அது வந்த பாடியிலே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது இது ஒரு விவாத பொருளாக மாறாமல் இருக்கிறதோ அன்னைக்கு தான் வெள்ளாமை வீடு வந்து ஒரு சேர்ந்ததோடைய அறிகுறி. இட் கான்ட் கோ ஆன் லைக் திஸ். இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்க்க நேயர்களுக்கும் நன்றி.